அன்பர்கள் பார்த்து கொண்டிருப்ப அறக்குறள் யூடியூப் சேனல். நான் உங்கள் நியமத் முகமது. நானே கேள்வி நானே பதில். நம்மளுடைய யூடியூப் சேனலில் பல பேர் பார்க்குறீங்க, ஆனால் ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஆதரவு எனக்கு தாருங்கள். ஓகேயா? கரூரில் நடைபெற்ற கூட்டத்தில் நடிகர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பேசிய பேச்சில் பயங்கரமான முன்னேற்றம் தெரிவதாக பலர் பேசிக்கொள்கிறார்களே. ஆமாம், நல்லா பேசுகிறாருன்ட்டு எல்லாம் புலங்காத நினைக்கிறாங்க. அதாவது விஜய் விரும்பக்கூடிய, அவரை ரசிக்கும் மனப்பான்மையுள்ள ரசிகர்கள் சூப்பராக பேசுகிறாரு, முன்னைக்கு எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு பாராட்டுறாங்க. ஆனால் அவர் நடிகர் என்ற மனப்பக்குவத்திலிருந்து தான் முதலமைச்சராகிட்டோம் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த நடிகராகவே பேசிக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் வருத்தம் அளிக்கிறது. ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கக்கூடியவர் எப்படியெல்லாம் பேசணும் என்பதை பல தடவை எல்லோரும் சொல்லியாச்சு. நீங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகிட்டீங்க, அதற்குரிய கண்ணியத்தோடு பேசுங்கள் என்று பல பேர் சொன்ன பிறகும் கூட அவர் அதை பற்றி கண்டுக்காமல் யாரோ எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணி விளாசி தள்ளுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அதில் ரொம்ப வரம்பு மீறல்கள் இருக்குது. தெம்பு இல்லை, திராணி இல்லை, இது இல்லைங்கிறாரு. அப்படின்னா இதுனா என்ன அர்த்தம்? டேஷ் இல்லை. அந்த டேஷில் என்னத்தை ஃபில்அப் பண்ணிக்கிறது? எது வேணாலும் ஃபில்அப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது அவருடைய பேச்சு. ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக பிரச்சாரம் செய்யும்போது தான் எதுக்கெடுத்தாலும் தீய சக்தி திமுகன்னு சொன்னார். ஆனால் ஆட்சிக்கு 2 மாதங்கள் கடந்து விட்டது. இப்போதும் திமுகவை டார்கெட் பண்ணி தான் பேசியிருக்காரு தவிர அவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை. 200 யூனிட் மின்கட்டணம், 200 யூனிட் ஃப்ரீ மின்கட்டணத்தில் அப்படி சொன்னார். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா 201வது யூனிட்லேருந்து 500 யூனிட் வரை ஒரு யூனிட் ₹4.70 ஆக்கிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே 100 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்தப்போ உள்ள கட்டணத்தை விட டபுள் மடங்காக ஆகிட்டுருக்கு. அப்படி தான் போயிட்டுருக்கு. 501வது யூனிட்லேருந்து ₹6.30 நம்ம தமிழ்நாட்டில் இருக்கமா இல்லை ஐரோப்பிய நாடுகளில் இருக்கமான்னு தெரியலை. அவ்வளோ வருமானமாக தமிழ்நாட்டு குடிமக்களுக்கு வருது. சம்பாதிக்கிற பைசா எல்லாத்தையுமே ஏற்கனவே பெட்ரோலுக்கும் கேஸுக்குமே செலவு பண்ணி அழுதுகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மின்கட்டணம் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியும் கூட மின்கட்டணம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் நிற்குது. சொன்ன நேரத்தில் 60 நாளில் கரெக்டாக மின்கட்டணம் ரீடிங் எடுப்பாங்களா? ஒரு நாள் தள்ளி போனாக்கா 500 யூனிட் தாண்டி போயிடுமே. 500 யூனிட் தாண்டி போயிட்டாக்கா என்னாகுமோ அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் வயிற்றில் புளியை கரைக்க மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. அவ்வளோ கட்டணம். 201வது யூனிட்லேருந்து 500 யூனிட் வரைக்கும் ₹4.70 ஒரு யூனிட்டுக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 501வது யூனிட்லேருந்து ₹6.30 மாறிடுது. இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ₹10 சொச்சம் வரைக்கும் போகுது, 1000 யூனிட் வரைக்கும். இதெல்லாம் நினச்சி தமிழ்நாட்டு மக்கள் அக்செப்ட் ஆகிருப்பாங்க. ஆனால் இதை பற்றி எந்த விதமான கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்வதில்லை. அவர் பத்திரிகையாளர் சந்திப்பதே இல்லை. அவர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சட்டசபை கூட்டத்தில் கூட 3 நாள் அவர் அமைதியாக உட்கார்ந்தார். எதிர்க்கட்சி உறுப்பினர் கேட்கும் கேள்விகளுக்கு, சொல்லும் கருத்துக்களுக்கு எந்த விதமான உடனடி பதில்களையும் சொல்லாமல் அமைதி காத்த அவர் எல்லாத்தையும் தொகுத்துட்டு போய் அவர் 3 நாள் சேர்த்து வச்சு பதில் கொடுப்பாரு. பிரதமர் நரேந்திர மோடி பேசுவார்ல, அது மாதிரி செய்வார்னு பார்த்தாக்கா அதுவும் இல்லை. அங்கேயும் சில பஞ்சு டயலாக் போட்டு 5 நிமிஷம் பேசுனதுலேயே குளத்தில் கொத்து பரோட்டா போட்டாங்க அப்படி இப்படின்ட்டு சபையில் இல்லாத நபரை பற்றி ஒரு சபை நாகரிகம் இல்லாமல் பேசுவது எல்லாம் ரொம்ப கொடுமையாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா அதே போல தான் திருச்சிலை கூட்டத்தையும் அப்படி தான் பேசினார். அவர் அந்த மக்களுக்கு திருச்சிலையும் கரூர்லையும் இடைத்தேர்தல் வரப்போகுது என்ற அடிப்படையில் அவர் ஒரு இடைத்தேர்தலுக்கான பிரச்சார கூட்டமாக தான் அதை பயன்படுத்தி கொண்டாரே தவிர உண்மையிலேயே அவருக்கு அந்த மக்கள் மீது ஒரு அனுதாபமோ, 41 பேர் நம்மை பார்க்க இறந்து போயிட்டாங்களே, நம்ம லேட்டாக வந்தோம், 12 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 7 மணிக்கு வந்தோமே, அதனால தான் இறந்து போயிட்டாங்க, அந்த குற்ற உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் இப்பொழுதும் திமுக தான் காரணம்னு அவர் குற்றம் சாட்டி பேசிக்கிட்டே இருக்கார். இதை பார்த்தா ரசிகர் மணிகள் சூப்பராக பேசுகிறாரு. முன்னாடி எவ்வளோ டெவலப் ஆகிட்டார். 1/2 மணி நேரம் அசால்ட்டாக பேசிட்டு போகிறாரு. ஏன் பேச முடியாது? யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை ஒரு வாரம் மனப்பாடம் பண்ணி அடித்து விளாசி தள்ளுறது. அதுலேயும் அப்போ மறந்து போயிறாரு. ஸ்கிரிப்ட் அப்போ படித்து பார்த்து தான் பேசுகிறாரு. இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இவங்க சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பத்திரிகையாளர், புதிய தலைமுறையுடைய நெறியாளர் திரு விஜயன் அவர்கள், அவர் காவல்துறைக்கு வரவழைக்கப்பட்டு 2-3 முறை அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய மொபைல் ஃபோன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து பத்திரிகையாளர் சங்கம்லாம் கடுமையான கண்டனம் தெரிவித்த பிறகு அவருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி விடுவிக்கப்பட்டிருக்கிறார்.
விசாரணை நடத்த கூப்பிட்ருக்கீங்க, அவரும் வந்து அவங்களுக்கு ஒத்துழைத்து பதில் சொல்லிட்டு இருக்காரு. சரி வீட்டுக்கு போக சொல்லிட்டு அடுத்து 2 மணி நேரத்தில் திரும்ப வீட்டுக்கு ஆஃபீஸ் வாங்க, ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படி கூப்பிட்றது. மிட் நைட் 2 மணி வரைக்கும் விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அனுப்பிச்சுட்டு மறுநாள் காலை 11 மணிக்கு வாங்க, 11 மணிக்கு வந்தவரை ஈவினிங் வரைக்கும் உட்கார வச்சுருக்காங்க. இப்படியெல்லாம் ஒரு மாதிரி ஒரு மிரட்டல் துணியில் அத்துமீறலான வேலையை பார்த்து தமிழ்நாடு காவல்துறை. இதன் மூலமாக அவர் சொல்ல வருவது என்னென்றால், இந்த விஜய் அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது நீங்கள் கருத்துக்களை பேசினாலோ, பேசுபவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக நீங்கள் நெறியாளுகை செய்தாலோ உங்களுக்கு இதுதான் கதி. திரு விஜயன் அவர்களே நாங்கள் இந்த பாடுபடுத்துகிறோன்னாக்கா மற்றவர்கள்லாம் சொல்லவே தேவையில்லை. யூடியூபர்களே, சமூக வலைதளங்களில் பேசக்கூடியவர்களே கொஞ்சம் வாயை அடைக்கிங்க என்று தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் பேசக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது திரு விஜய் தலைமையிலான அரசாங்கம். இதில் விஜய் டைரெக்டாக இன்வால்வ் ஆகலை, காவல்துறை தான் அவரை விஜய் அழைச்சி பேசுனாங்கன்னு சொன்னாலும் கூட இது மேலிடத்து உத்தரவை இந்த காவல்துறை செயல்படுத்தியிருக்கிறது, நிறைவேற்றியிருக்கிறது தான் சொல்லணும். அதனால் மக்கள் பிரச்சனைகளுக்கு வாய் திறக்காமல் அமைதி காக்கும் திரு விஜய் அவர்கள் எப்பொழுது பத்திரிகையாளர் சந்தித்து பேசப் போகிறார், உடனடியாக பதில் சொல்லப் போகிறார் என்று தெரியவில்லை. அவர் சொல்கிறாரு டாக் லெஸ் ஒர்க் மோர் அப்படிங்கிறாரு. அவருடைய இயலாமையை இப்படி சொல்லிக்கிறாரு, கம்மியாக பேசணும், ஜாஸ்தியாக வேலை பார்க்கணுன்ட்டு. அப்படி என்ன வேலை பார்த்து செஞ்சிட்டேன்னு தெரில. தேர்தலுக்கு முன்பு அடுக்கடுக்கான வாக்குறுதிகளை கொடுத்தாரு. அதை நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்க. அப்படி ஓட்டு போட்ட மக்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லை. 200 யூனிட் இலவச மின்சாரம்னு சொன்ன அந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இந்த மின் கட்டணத்தை விட டபுள் மடங்காக கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. இப்படி தான் போயிட்டுருக்கு இந்த அரசாங்கத்துடைய நிலை. ஓகேயா, இதுதான். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கரூர்லேருந்து அவர் ஓட்டம் எடுத்த விவகாரத்தை மக்கள்லாம் மறந்தே போயிட்டாங்க. இவர் இப்போ இந்த கரூர் கூட்டத்தில் போய் திரும்பவும் ஓடுன்னு ஒரு பாட்டெல்லாம் பாடி எதிர்கட்சிகள்லாம் சட்டசபையிட்டு ஓடுறாங்க அப்படின்ட்டு இவர் கிண்டல் பண்ணி பேசினாலும் திரும்பவும் எல்லாமே ஞாபகம் வந்துச்சு மக்களுக்கு. இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் கரூர்லேருந்து ஓடுனீங்களே 40 ரூபாய் சேர்த்தப்ப எல்லாம் ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு மக்கள் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கிளி கிழிச்சிட்டு இருக்காங்க. இப்படி தான் வாயை கொடுத்து எதையோ பண்ணாக்கிற மாதிரி இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி அதோடைய பின்விளைகளை பற்றியெல்லாம் யோசிக்கணும். இதை பேசுகிறமே இது சரியா, மக்கள்லாம் மறந்துருக்காங்களே, இதை திரும்ப ஞாபகப்படுத்தலாம் சரியா அப்படிலாம் யோசித்து பார்க்கணும். அதெல்லாம் யோசிக்காமல் வாய்க்கு வந்ததை பேசிவிட்டு இப்போ திரும்ப எல்லா மக்களும் அதை திரும்ப சமூக வலைதளங்களை வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எப்படி ஓடினாரெலாம் கண்ணால் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவர் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படியெல்லாம் நியாயமாக எதிர்கட்சிகள் ஓடுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி தான் அவலங்களோடு கூக்குரல்களோடு ஒப்பாரிகளோடு தினந்தோறும் தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது. ஓகேயா, இதுதான் நடந்துகிட்ருக்கு. விஜயனுக்கே இந்த நிலை என்றால் உங்களுக்கு என்ன நிலை என்றது நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அப்படின்ட்டு சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய நபர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக காவல்துறையை கொண்டு விஜயனை மிரட்டியிருக்கிறார்கள். இப்பொழுது விஜயன் விடுவிக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் என்ன நடக்குதுன்னு பொறுத்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.